தமிழ்நாடு காவல்துறையில் மதுவிலக்குன்னு ஒரு பிரிவு இருக்கு, கலால் பிரிவு. அந்த காவல்துறையை சேர்ந்தவங்க தான் இதை மாதிரி விஷயங்கள்ல போய் என்ன பண்ணணும், விசாரிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இவர் ஒரு சட்ட ஒழுங்கு எஸ்ஐ, துணை ஆய்வாளர். இவருக்கு யூனிஃபார்ம் இல்லாம அங்க போறதுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தா? தேவர் சமுதாயம்னா இந்த கலரு, நாடார்னா இந்த கலரு, பறையர்னா இந்த கலர்னு சொல்லி, கோனார்னா இந்த கலர்னு சொல்லி ஒரு பிரச்சனை வச்சு. அப்ப மாணவர்கள் எல்லாரும் சாதி கயிறை பயன்படுத்துவதற்கு தடை. ஆனா எஸ்ஐ ராஜா அவர் சார்ந்த சாதியோட கயிறை பயன்படுத்திட்டு தான் எல்லா ரீல்ஸ்லயும் மீம்ஸ்லயும் போடுறாரு. அப்படின்னா சாதிய மனநோய் அவருக்கு மனசுல இருந்திருக்கு. இல்ல, அவரை எப்படி சாதியா சொல்றீங்க? அவர் தமிழ்நாடு முழுக்க உள்ள ரவுடிகளை சேலஞ்ச் பண்றாரு. ரவுடிகளை சேலஞ்ச் பண்ணாரு. எந்த ரவுடி சுட்டிருக்காரு? ஒரு சாதாரண அப்பாவி பனை விவசாயிய சுட்டுக்கொள்ள முயற்சி பண்ணிருக்கான். அப்படிங்கும் போது பிரதமரே கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். இது என்ன அரசியலாக்குறாங்க? வாக்கு பிச்சைக்காக ப்ரொஃபைல்ல பனை மரத்தை வச்சிருக்காங்க. அதுக்கு பெரியார வச்சிருந்தவங்க அதை தூக்கி தூர போட்டாங்க. இது அரசியல்வாதி செய்யக்கூடிய அரசியல் நாடகம். முக்தார் மீது சட்டப்படை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் புகார் மனு கொடுத்தது நாடார்கள். 50க்கும் மேற்பட்ட இடத்துல ரோட்ல இறங்கி போறது நாடார்கள். கனிமொழிகிட்ட போய் முக்தார் மேல நடவடிக்கை எடுக்கணும் ஒரு மனு கொடுத்தா, முக்தாரா என்ன விஷயம் எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு போறாங்க. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு குறிபாத்து காலில் தான் சுட்டிருக்காரு. அததான் திருப்பி கேக்குறீங்க. நீங்க குறிபாத்து காலில் சொல்றதுக்கு நீங்க யார்? முதல்ல அவர் ஒரு பாக்ஸிங்ல இருந்திருக்காரு, அவர் சரியா பண்ணிருக்காரு. ரெண்டு காலில் சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாருங்க? ரெண்டு காலில் சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் திரு முத்துரமேஷ் நாடார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். ஆலங்குளத்தில் ஒரு பனைமரம் ஏறக்கூடிய நபர் மீது 2 காலையும் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க. இசக்கி ராஜா அவர் மீது இப்போ தற்காலிக பணி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் பல்வேறு கருத்துக்கள் கூறப்படுது. அவர் கல் வியாபாரம் செஞ்சதாகவும், கல் வாங்கி குடிச்சவர்கிட்ட கூட்டு போய் அதை வச்சு அந்த அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளும் போது அவர் காவல் ஆய்வாளரை தாக்கியிருக்கிறாரு. அதனால தற்காப்புக்காக அவர் சுட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலே என்ன நடந்துச்சு? கல் வியாபாரின்னு சொல்றது முதல்ல தப்பு. அவங்க அப்பா வயதானவர், 75 வயது. அவர் பேர் பெருமாள் சேட்டு ஐயா அவர்கள். பெருமாள் சேட்டு தாத்தான்னு சொல்லி தான் எல்லாம் சொல்றாங்க. அவர் பனைமரத்தில் 17 இருக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்கிறாரு. அதை விற்பனைக்கெல்லாம் அவர் பண்ணல, அவங்க தேவைக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, யாரோ கல் குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னால நாங்கள் போய் விசாரிச்சோம். இப்போ காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையில மதுவிலக்குன்னு ஒரு பிரிவு இருக்கு, கலால் பிரிவு. அந்த காவல்துறையை சேர்ந்தவங்க தான் இதை மாதிரி விஷயங்கள்ல போய் என்ன பண்ணணும், விசாரிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இவர் ஒரு சட்ட ஒழுங்கு எஸ்ஐ, துணை ஆய்வாளர். இவருக்கு யூனிஃபார்ம் இல்லாம அங்க போறதுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, இன்ஸ்பெக்டர் தான் ஜீப் எடுத்துட்டு போனோம், இவர் எப்படி ஜீப் எடுத்துட்டு போனாருங்கிறது 2வது கேள்வி. 2வது, இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் இல்லாம இவர் துப்பாக்கி லோடு பண்ணி கொண்டு போய் இருக்க முடியாது. அப்போ இவர் துப்பாக்கி லோடு பண்ணிட்டு அதுக்கு எடுத்துட்டு போனாரு அப்படிங்கிறது 3வது கேள்வி. 4வது, சாதி ரீதியாக திட்டுவதற்கு இவருக்கு யார் அனுமதி கொடுத்தா? சாதி ரீதியாக திட்டுறதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? 4, இவங்க சொல்ற மாதிரி அவரை தாக்கிட்டு தப்பி ஓடுற மாதிரி இருந்தால் இவங்க துப்பாக்கியை புறப்படுத்துறதுக்கு இவர் என்ன பண்ணிருக்கணும், வானத்தை நோக்கி சுட்டிருக்கணும். அதை செய்யல. மணிகண்டன் மீது ஒரு காலில் சுட்டிருக்கலாம். ஒரு காலில் சுட்டாலே ஓட முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 10 அடி தூரம் கூட இல்லாம சுட்டிருக்காங்க. 2, அந்த பெண் குழந்தைய கெட்ட வார்த்தை பற்றி பேசுனது இல்லாம அந்த பிள்ளையும் சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு தோட்டம் வீணா இருக்குது. மொத்தம் 4 தோட்டம் பிரயோகம் பண்ணியிருக்கிறாரு. முழுக்க இது சாதிய பயங்கரவாத செயல். எப்படின்னு சொன்னீங்கன்னா, பெரும்பத்து கிராமத்துல இதுக்கு எப்படி சொல்றோம், பெரும்பத்து கிராமத்துக்குள்ள போய் கல்ல கிடக்கிறவங்களாம் வெட்டி கொலை பண்ணணுங்கிற மாதிரி சாதியரை பயங்கரவாதிகள் போய் சம்பவம் பண்ணாங்க ஒரு 5 20 நாளைக்கு முன்னாடி.
அதே மாதிரியான ஒரு மன வியாதி இசைக்கு ராஜாவுக்கு இருந்திருக்கு. அதை வந்து நீங்க அவர் போட்ட ரீல்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல அவரே அந்த சம்பவ இடத்துல ரத்த வெள்ளத்துல தானே நிக்கிறாரு. ரத்த வெள்ளத்துல வந்து அவர் நின்னாருங்கிறது வந்து நீங்க கொடுக்குற போட்டோ உண்மையா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? சரி, அவர் வந்து ஏற்கனவே ஒரு ஆடியோ விட்டுருந்தா தெரியுமா? தமிழ்நாட்டில் எந்த ரவுடியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்கிட்ட போதுங்க, நான் 10 பேர்னாலும் நான் ஒத்தைக்கு வந்து நிற்கிறேன்னாரு. அங்க இருந்தது யாரு? 80 வயது முதியவர், 32 வயது இளைஞர், ஒரு பொட்ட பிள்ளை, ஒரு பையன், அவங்க அப்பா. அப்ப அவங்களாம் சேர்ந்து ஒரு அடிச்ச போது இவரால் தடுக்க முடியலையா? இது வந்து ஏமாத்து வேலை சார். இப்போதான் போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? எங்களை தாக்கிட்டு தப்பு வர முயற்சி பண்ணாங்க, அவனை சுட்டுட்டு வாங்க. இங்க என்கவுண்டர் பண்றதுக்கான ஒரு சூழலே கிடையாது. இது வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இவரை கூட்டு போறாங்க. மரத்துல அந்த அவரை ஏற சொல்றாங்க, ஏறுறாங்க. கீழே இருந்து சாதி ரீதியா வயதான பெரியவரை திட்டும் போது மும்பையில இருந்து லீவுக்கு வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன சொல்லுது? எங்க தாத்தாவை கெட்டாவது போட்டு திட்டாதீங்க, அப்படிதான் திட்டுவேன்னு சொல்லி குழந்தைகளை அடிக்க போயிருக்காரு. அப்ப மரத்துல இருந்து இறங்கி வந்தவர் தடுக்க போயிருக்காரு. அப்போ ஒரு கைகலப்பு ஆயிருக்கு. கைகலப்பு ஆகலாம்னு சொல்ல முடியாது. அப்போ நீ கைகலப்பு ஆன உடனே நீ துப்பாக்கியில் சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா? நீ ஏதோ 10 பேர் அடிக்கிற ஆளுன்னு சொல்லி ரீல்ஸ் போடுற ஆளு தானே. நான் சிங்கம் போலீஸ்னா தான், சாமி போலீஸ்னா தான் சொல்லி ரீல்ஸ் போடுறீங்க. இப்போ தென் மாவட்டங்கள்ல வந்து சாதி ரீதியாக கயிறுகள் பயன்படுத்துறதுல ஒரு பிரச்சனை ஓடிச்சு. அதாவது தேவேந்திர குலம்னா வேளாளர்னா இந்த கலரு, தேவர் சமுதாயம்னா இந்த கலரு, நாடார்னா இந்த கலரு, பறையர்னா இந்த கலருன்னு சொல்லி, கோணார்னா இந்த கலர்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிச்சு. அப்போ மாணவர்கள் எல்லாரும் சாதி கயிறை பயன்படுத்துவதற்கு தடை. நாங்க கோயில்ல போய் சாமியை கும்பிட்டு ஒரு கயிறு கூட கட்ட முடியாத ஒரு நிலைமைய இந்த சாதி ஆட்கள் உருவாக்குனாங்க. ஆனா எஸ்ஐகே ராஜா அவர் சார்ந்த சாதியோட கயிறை பயன்படுத்திட்டு தான் எல்லா ரீல்ஸ்லயும் மீம்ஸ்லயும் போடுறாரு. அப்படின்னா சாதிய மனநோய் அவருக்கு மனசுல இருந்திருக்கு. இல்ல அவரை எப்படி சாதியா சொல்றீங்க? அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள ரவுடிகளை சேலஞ்ச் பண்றாரு. ரவுடிகளை சேலஞ்ச் பண்ணாரு. எங்க எந்த ரவுடியை சுட்டிருக்காரு? கஞ்சாவதிகளை தான் சுட்டிருக்காரா? இல்ல பாலியல் வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சுட்டிருக்காரா? இல்ல கொகைன் போன்ற வெளிநாட்டுக்கு போதைப் பொருளை கடத்துறவங்களை சுட்டிருக்காரா? இல்ல பெண்களை யாராவது கற்பழிச்ச படுபாதகனை சுட்டிருக்காரா? யாரை சுட்டிருக்காருங்க? உழைக்கிறக்கூடிய ஒரு விவசாயிய சுடுறாரு. ஒரு அது எப்படி 2 கால சுடுறாரு? தப்பிச்சு போனா ஒரு கால சுட்டாரு, தப்பிச்சு போக முடியாது தெரியும். திட்டமிட்டு அவருக்கு மனசுல வந்து சாதி வன்மை இருக்கிறனால 2 காலையும் சுடுறாரு. இப்ப 2 கால எப்படி சுட முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க தப்பிச்சு ஓடுறீங்க, உங்களை வந்து ஒரு கால சுடுவாங்களா இல்ல 2 கால சுடுவாங்களா? அப்போ வந்து யாரும் இவர்கள் அவர் மேல மணிகண்டன் மேல எந்த வழக்கும் கிடையாது, சிஎஸ்ஆரும் கிடையாது, எஃப்ஐஆரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே மணிகண்டன் போது ரொம்ப நல்ல பையன் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கொலை குற்றவாளி போல, ஒரு தீவிரவாதி போல, ஒரு பயங்கரவாதி போல எப்படி சொல்லலாம்? இல்ல நீண்ட நாள் வந்து கல்வித்தாரு, அவர் மூலமா தான் நீண்ட நாள் கல்வித்தாரு பொய்யானது, தவறான தகவல். எங்க கல்வித்தாரு? ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கிறதா? நீங்க கல் விற்பனைன்றதே நீங்க ஏமாத்து வேலை. கல் விற்கிறதுக்கு தடைங்கிறது மட்டும்தான் இருக்கு தவிர கல் இறைக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ கோயில வச்சு கும்பிடுறதுக்கோ எந்த தடையும் கிடையாது. சரி, அவர் கல்லே வித்திருக்கட்டுங்க, அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கணுமா? துப்பாக்கியில சுட்டிருக்கணுமா? அவர் கல்லை வித்ததாகவே இருக்கட்டும், அது உண்மை கூட நீங்க பொய் சொல்றீங்கன்னு தெரியுது. நான் உண்மையை நான் ஒரு பேச்சுக்கு ஒத்துக்கிறோம். அவர் சுட்டு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் கொடுத்தாங்க? முதல்ல தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் ரீல்ஸ் போடுறது, ஜாதி ரீதியான ரீல்ஸ் போடுறதுக்குலாம் உங்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தா? இல்ல அவர் ஜாதி ரீதியா ரீல்ஸ் போடுறாங்கிறது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நீங்க அவரோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்க, பேஸ்புக் பக்கத்தை பாருங்க. முதல்ல பொறுப்புள்ள காவல்துறை எதுக்கு ரீல்ஸ் போடுறது? எதுக்கு இன்ஸ்டாவை பயன்படுத்துறது? எதுக்கு பேஸ்புக்கை பயன்படுத்துறது? எதுக்கு? நீங்க மற்றவங்களுக்கு வந்து முன்னுதாரணமா இருக்கணும். முன்னுதாரணமா இருக்கக்கூடிய நீங்களே சாதிய ரவுடிகள் போல, சாதி சங்க தலைவர்கள் போல ரீல்ஸ் போடுறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? இவர் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்காது. அதாவது சார், இவங்க செய்யற தவறுகளை அவர் வந்து ரீல்ஸ் போட்டு தன்னுடைய மனசுல ஒரு ஹீரோ மாதிரி காட்டிட்டு இருந்தாரு. கைகலப்பான உடனே அவரால் தாங்கிக்கிற முடியல. அப்போ இவங்களை கொலை பண்ணணும், குழந்தைகளை கொலை பண்ணணும், இவரை கொலை பண்ணுங்கிற நவத்துல துப்பாக்கியை பிரயோகம் பண்ணிருக்காரு. 2 சின்ன குழந்தைங்களும் அந்த சம்பவ இடத்துல இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க வந்து எங்க தாத்தாவை வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாங்க, என்னையே கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாங்க, சாதி ரீதியா கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாங்க. அதை எங்களால் தாங்க முடியல. அதனால நாங்க வந்து
அப்படி பேசாதீங்கன்னு சொன்னோம், நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு அதிகாரத்துறையில பேசினாரு. இல்லைன்னா உங்களை சுட்டு கொண்டு போடுவேன்னாரு, சிறையில் அடைச்சிருவேன்னு சொன்னாரு. இப்படின்னு அந்த குழந்தைகள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இவர் வேற கம்மியா கொடுத்திருக்கிறதே அந்த குழந்தை தான் கொடுத்திருக்கு. முதல்ல கல் வியாபாரி அப்படின்னு ஒரு பதிவு நீங்க வந்து போலீஸ் தரப்பு செய்தி விடுறீங்க. கல் வியாபாரின்னு எப்படி நீங்க செய்தி வெளியிட்டீங்க? கல் வியாபாரி எப்படி செய்தி வெளியிட்டீங்க? உங்களை நீங்க செஞ்ச தப்ப வந்து மறைக்கிறதுக்கு ஒரு அப்பாவி இளைஞரை பிடிச்சி கல் வியாபாரின்னு சொல்றீங்க. எப்படி சொல்ல முடியும்? ஏதோ ஆதாரம் வச்சிருக்கீங்களா? அவர் ஏற்கனவே பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டு போய் அபகாரம் வச்சது இருக்கா? இல்ல அவர் மேல ஏதாவது சிஎஸ்ஆர்ல போட்டு அவர் நீங்க சொல்றீங்க பல வருஷமா கல்யாணம் பண்ணான்னு சொல்றீங்கல்ல, அவர் மேல ஒரே ஒரு ஸ்டேஷன்ல வந்து ஒரு கல் வித்ததுக்கான ஆதாரம், இல்ல ஒரு அபகார தொகை விதித்ததுக்கான ஆதாரம், இல்ல ஒரு மன்னிப்பு கடிதம் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிற ஆதாரம் ஏதாவது வெளியிட முடியுமா? உங்களுடைய அயோக்கியத்தன வேலைக்கு, பொய் சொல்ற வேலைக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த பிரச்சனையை அரசியலாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, சீமான் பேசியிருக்காரு, வேல்முருகன் பேசியிருக்காங்க. இதை வேற ஒரு கோணத்துல எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. ஏன் நாட்டுல சாதிய பயங்கரவாத எண்ணத்துடன் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு எஸ்ஐ ஒரு சாதாரண அப்பாவி பனை விவசாயிய சுட்டுக் கொள்ள முயற்சி பண்ணிருக்கான். அப்படிங்கும் போது பிரதமரே கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். இது அரசியலாக்குறாங்க. ஒருவர் தவறு செய்கிறார், அந்த தவறை சுட்டிக்காட்டி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் கண்டனம் தெரிவிச்சா அது தப்பா? நியாயப்படிக்கு ஸ்டாலின் தலையிட்டு இசைக்கு ராஜாவை வந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு இருக்கணும் காவல்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதுதான் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக மாத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது போன்ற தொடர் சம்பவங்கள் அதிக அளவில் நடக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் குக்கிராம வரை இருக்கிறது. பல்வேறு தவறுகள் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. பெரும்பத்து கிராமத்தில் நடந்த அந்த செயலுக்கு காரணம் திமுகவுடைய ஆட்சி தான், திமுகவுடைய அரசு அதிகாரிகள் தான். குக்கிராமங்களை கஞ்சா வைக்கிறது இந்த இசைக்கு இசைகளுக்கு தெரியாதா? அப்ப அவங்க இது வரைக்கும் ஏன் எந்த வித நடவடிக்கை எடுக்கல? யாரையும் ஒரு கஞ்சா வியாபாரியை கூட இது வரைக்கும் நீங்க சொல்லலையா? ஏன் சொல்லல? இப்போ கனிமொழி அவர்கள் தங்களுடைய வாட்ஸ்அப்ல டிபியாவே வந்து பனை மரத்தை தான் வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திமுக பனை தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கறத எப்படி எடுத்துட்டு போக முடியும்? ஏன் கனிமொழி வந்து ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக, பனை தொழிலாளர்களுடைய ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக ப்ரொஃபைல்ல இருந்த பெரியார் ஈவேரை தூக்கி தூர வீசிட்டு தூக்கி தூர போட்டுட்டு இந்த பெரியாரால ஒரு பிரயோஜனம் கிடையாது, பெரியாரை நம்ம ப்ரொஃபைல் வச்சிருந்தா 10 ஓட்டு கூட கிடைக்காது, பனை மரத்தை வச்சா பனை மரத்தை வளர்ப்பக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் இருக்காங்க. அப்ப அவர்களுடைய வாக்கை நம்ம பெற வேண்டுங்கிற அடிப்படையில வாக்கு பிச்சைக்காக ப்ரொஃபைல்ல பனை மரத்தை வச்சிருக்காங்க. அதுக்கு பெரியார வச்சிருந்தவங்க அதை தூக்கி தூர போட்டாங்க. இது வந்து அரசியல்வாதி செய்யக்கூடிய அரசியல் நாடகம். பனை தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக பாராளுமன்றத்தில் கனிமொழி என்னைக்கா பேசின வரலாறு இருக்கா? கல் உணவின் ஒரு பகுதின்னு சொல்லி இந்திய அரசு கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குது. இந்தியா முழுவதும் சட்டம் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை. அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி இந்த பனை தொழிலாளர்கள் உண்மையான பாசம் இருந்தனா நீங்க வந்து கல்லுக்கான தடை நீக்கிங்கன்னு சொல்லி என்னைக்கா சொன்ன வரலாறு இருக்கா? டாஸ்மார்க்கில் சப்ளை செய்யக்கூடிய மதுபானங்களுடைய பினாமியா இருக்கக்கூடிய கனிமொழி, ஸ்டாலின் போன்றவர்கள் எப்படி பனை தொழிலாளர்களுக்கு ஆதரவா இருப்பாங்க? இவங்களோட நோக்கம் என்ன? கல் தடையை ஏன் நீக்கல? கல் தடையை நீக்கிட்டா டாஸ்மாக் வியாபாரம் பாதிக்கப்படும். கெமிக்கல் மதுபானத்தை வித்து நம்ம வாழ முடியாது. கெமிக்கல் மதுபான முதலாளியிடம் கையெழுத்து பெற முடியாது. கெமிக்கல் மதுபான முதலாளியிடம் கையெழுத்து பெற்று நம்மளால வாக்கு வாங்க முடியாது. அப்படின்னு செயல்படக்கூடிய ஸ்டாலினே கனிமொழி போன்றவர்கள் பணித்தொழிலாளர்களுக்கு ஆதரவா இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? அவங்க இன்னும் வெளிப்படையா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பாஜக தலைவர் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, ஆனா திமுக தான் நாங்க அதிகபட்சமான நாடார்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அதிகபட்சமான நாடார்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த அதிகபட்சமான நாடார்கள் நாடார் சமுதாயத்துக்காக செஞ்சது என்ன? திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா, திருச்சி சிவா, கனிமொழி, அமைச்சரான துரைமுருகன், சிவசங்கர், திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய கைக்கூலி ஊடகவாளர் முக்தாரு, அப்புறம் திமுகவை சேர்ந்த பல நபர்கள் பெருமையாளர் காமராஜரை பற்றியும் உழைப்பாளர் நாடார் சமுதாயத்தை பற்றியும் அவதூறாக தவறுதலாக பேசும்போது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற நாடார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்களா? இல்ல நாடார் அமைச்சர் யாரும் இருக்காங்களா?
இல்ல சபாநாயகரா ஒரு நாடா இருந்தாரு, அவர் கொண்டு போய் சேர்த்திருக்காரா? முக்தார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல புகார் மனு கொடுத்தது நாடார்கள். 50க்கும் மேற்பட்ட இடத்துல ரோட்ல இறங்கி போறது நாடார்கள். கனிமொழி கிட்ட போய் முக்தார் மேல நடவடிக்கை எடுக்கணும் ஒரு மனு கொடுத்தா, முக்தாரா என்ன விஷயம் எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு போறாங்க. திமுகவுடைய அமைச்சர்கள் ஒருத்தர் கூட வாயை திறக்கல, சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கூட வாயை திறக்கல, கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒருத்தர் கூட வாயை திறக்கல. நாங்குநேரி ரூபி மனோரமா இருக்கலாம், சிவகாசி கணேசன் அசோகனா இருக்கலாம், ஸ்ரீரங்கம் தொகுதி ஊர்வசி அமிர்தராஜா இருக்கலாம், யாருமே வாயை திறக்கல. அப்ப இவங்க அதிக சீட்டு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, இவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நீங்க ஒரு சமுதாயத்திற்காக இவர்கள் வாய் திறந்த வரலாறே கிடையாது. நீங்க ஒரு சின்ன சம்பவத்தை பெருசாக்குறீங்க. அவங்க நலவாரியம் அமைச்சிருக்கோம், அவர்களுக்கு தேவையானது நிறைய செஞ்சிருக்கோம், ஒரு பெரிய சாதனை பட்டியலே சொல்றாங்களே. யாரு சொல்றா? எந்த நலவாரியத்துல என்ன செஞ்சாங்க? நலவாரியத்தினால மொத்த நலவாரியத்தையும் பனை நலவாரியத்தையும் முதல்ல ஒப்பீடு பண்ணி பாருங்க. மீன் வளர்க்கல, மீன் சார்ந்த மீனவர் நலவாரியம் இருக்கு. அந்த மீனவர் நலவாரியத்துல அது வரைக்கும் உறுப்பினர்களுக்கு என்ன நல்லது செய்யறாங்கன்னு முதல்ல பாருங்க. பனை நலவாரியருக்கு பனை நலவாரிய உறுப்பினருக்கு என்ன நல்லது செய்யறான்னு பாருங்க. இதையும் அதையும் நீங்க தொடர்பு படுத்தி பார்த்தீங்கனாலே பனை தொழிலாளர்களை, பனை விவசாயிகளை இந்த திமுக எப்படியெல்லாம் ஏமாற்றி வஞ்சகம் செய்து ஏமாற்றி வருகிறது தெரியும். முதல்ல பனை வாரியம் சொல்லி ஒரு வாரியத்துக்கு தலைவரா போடுறவங்க பனை தொழிலை சேர்றவங்களை போட்டிருக்கணும். அதையே செய்யல. அந்த தொழிலை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு நபருக்கு பனை வாரிய தலைவர் பதவி கொடுத்தா அவர் எப்படி செயல்படுவாரு? அவருக்கு என்ன தெரியும்? இல்ல இப்ப இருக்கிறவங்க எதுவுமே தெரியாதுங்கிறீங்க. தெரியாது, தெரியாது. எப்படி தெரியும்? பனைமரத்தை பத்தி என்ன தெரியும்? தாளவராசங்கர் புக்கில நுனி முதல் கிளை வரை 801 பயன்கள் உள்ள ஒரே மரம் பனைமரம் சொல்லப்பட்டிருக்குது. சித்த மருத்துவத்துல பல்வேறு நோய்களுக்கு சரி செய்யக்கூடிய மாமருந்து பனைமரத்திலிருந்து கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பனையும் பனையை சார்ந்த பொருட்கள், கைவினை பொருட்கள், பிளாஸ்டிக் உடைய பயன்பாட்டில் 60% பனையில இருந்து வரக்கூடிய பொருட்களை வச்சு சரி செய்யலாம் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு பனைநடை வாரியமா சார்பாகவோ இல்ல தமிழ்நாடு அரசு சார்பாக செஞ்சிருக்காங்களா? இந்த 5,000 கம்போடியா போன்ற நாடுகள் பனைமர தொழிலை வச்சுதான் என்ன பண்றது, அரசே இயங்கிட்டு இருக்கு. பனைமர மாவு இருக்குல்ல, பனைமர கிழங்குல வரக்கூடிய மாவை வச்சு பிஸ்கட்கள் தயாரிக்கப்படுகிறது. பனம்பரத்துல இருந்து, ஜாம்ல இருந்து, கூல் ட்ரிங்க்ஸ்ல இருந்து எல்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது திட்டங்கள் செய்திருக்காங்க இந்த 5 வருஷத்துல. தமிழ்நாடு நாராசங்க சார்பாக அன்றைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது ரேஷன் கடைகளில் கருப்பட்டி விற்பனை செய்ய வேண்டும் கேட்ட போது உடனடியாக நாங்கள் செய்வோம் சொல்லி அறிவித்தாரு. திமுக ஆட்சிக்கு 3 மாசத்துல ரேஷன் கடையில் கருப்பட்டி போறதே தடை பண்ணிட்டு இப்படி துரோகம் செஞ்ச அரசு தான் திமுக அரசு. இதே நாடாளுக்கு 18 சீட்டு கொடுத்தா என்ன, 10 சீட்டு கொடுத்தானா, 5 சீட்டு கொடுத்தானா, எத்தனை சீட்டு கொடுத்தாலும் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் படுகொலை அடைவார்கள். இல்ல அவங்களுக்கு இந்த விபத்து காப்பீடு இப்படி அடிப்படையான அத்தியாவசிய தேவைகள் நிறைய செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஒண்ணுமே செய்யல. அந்த மாதிரி செய்யறதா இருந்தால் ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. நாங்கள் ஆதாரம் இல்லாமல் யார் மீது குற்றச்சாட்டு சொல்லுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஒரு வாரியம் கட்டட நல வாரியம் இருக்கு. அந்த வாரியத்தில் கட்டட தொழில் செய்யற வாரியத்தில் போட்டா அவருக்கு அதோட கஷ்ட நஷ்டம் தெரியுமா? இப்ப மீனவர்கள் கூட ஒரு கேள்வி கேட்காங்க, மீன்வளத்துறை அமைச்சராக மீன் தொழிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவரை எப்படி போடுகிறீர்கள்? மீன் தொழில் செய்யறவர்களை ஏன் போடல? அவங்க கேட்கிற நியாயமான கேள்வி. அந்த தொழிலை யார் செய்கிறார்களோ, அந்த தொழிலை தெரிந்தவர்கள் யார் இருக்காங்களோ அவங்கள அந்த வாரியத்துக்கு தலைவராக போடணுமா? எதுவுமே தெரியாம பனையனா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, சும்மா பெருமைக்கு நாங்க வாரியம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றார்கள் தேவையா? இது எந்த அரசா இருந்தாலும் அந்த தொழிலை செய்பவர்களுக்கு தான் அதுக்கு உள்ள முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இல்ல இதே போல இப்ப சாத்தாங்குளம் சம்பவமா இருந்தாலும் அஜித்குமார் சம்பவமா இருந்தாலும் எல்லாத்தையுமே சாதியா மாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்கல்ல. ஏங்க சாதிய மனப்பான்மை, சாதி வெறியர்கள் தான் நம்ம சொல்றோம். இப்ப அஜித்குமார் கொலை வழக்குல அரசு, காவல்துறை அவங்க மேலதான் குற்றச்சாட்டு பண்ணுமே. அந்த குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட கொலைவாளிகள், குற்றவாளிகள், காவல்துறை சேர்ந்தவர்கள் எந்த சாதி வரைக்கும் நாங்க சொல்லியிருக்கோமா, பேசியிருக்கோமா? ஏன் இசைக்கராஜா விஷயத்தில் நாங்க பேசுறோம்? அவர் தொடர்ந்து சாதி ரீதியாக சாதிய வன்மத்தோடு பல்வேறு ரீல்ஸ்களை வெளியிட்டாரு. அவர் சாதி வெறி பிடித்த ஒரு மனநோயாளி. இவரை போன்றவர்கள் காவல்துறையில் இருப்பதற்கு சரியில்லைன்னு சொல்றோம். சரி, இசைக்கராஜாவை
இன்னைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணனால எதுக்கு வந்து சாதிய ரீதியாக அவர் பிறந்த சாதி ரீதியான ஆட்கள் எதிர்த்து இதுல பேசுறாங்க? இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு குறிபார்த்து காலில் தான் சுட்டிருக்காரு. அததான் நாங்க திருப்பி திருப்பி கேக்குறேங்க. நீங்க குறிபார்த்து காலில் சொல்றதுக்கு நீங்க யார் முதல்ல? அவர் ஒரு பாக்ஸிங்ல இருந்திருக்காரு, அவர் சரியாக பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? 2 காலில் சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாருங்க? 2 காலில் சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? ஒரு காலில் சுட்டால் அவரால் ஓட முடியுமா? முடியாதா? முடியாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? நீங்க திட்டமிட்டு சாதிய வன்மத்துடன் 2 காலில் சுட்டிருக்கீங்க. இதுக்கு நீங்க மட்டும் உள்ள போக மாட்டீங்க. உங்களுடைய இன்ஸ்பெக்டர் அவர் கண்டிப்பா உள்ள போவாரு. அதுக்கு மேல உள்ள அதிகாரிகள் நிச்சயம் உள்ள போவாங்க. நீங்கள் பண்ணது எல்லாமே சட்ட விரோதம். நீங்க ஜீப்ல வந்தது சட்ட விரோதம். நீங்க அன்யூனிஃபார்ம்ல வந்தது சட்ட விரோதம். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம கலால் போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செஞ்சது சட்ட விரோதம். இப்படி முழுக்க முழுக்க சட்ட விரோதம் செய்த அயோக்கிய அதிகாரி தான் நீங்க. உங்களுக்கு சாதி ரீதியாக இன்னைக்கு வந்து ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு பொய்யான தவறுகளை பேசுற யாரா இருந்தாலும், தவறு செய்தவன் எவனா இருந்தாலும் அவன் மன்னிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். அதை விட்டுட்டு சாதி ரீதியாக விட்டு கொடுக்கிறது தவறு. நிறைவு கேள்வியாக, அரசாங்கம் உடனடியா பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு மேல அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அரசு பணியிடை நீக்கம் உடனடியாக செஞ்சுச்சா? முதல்ல அவங்க வந்து முட்டு கொடுத்தாங்க. பொதுமக்கள் தன்னெழுச்சியாக ஆலங்குளத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் வழக்கு பதிவு செஞ்சாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த பனை தொழிலாளர்களும் பனை விவசாயிகளும் கடுமையாக போராடுவோம், அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, முதல்ல அவரை வந்து பணியில் வந்து நீக்குங்க, கைது செய்து சிறையில் அடைங்க. சாத்தாங்குளம் சம்பவம் மாதிரிதான் இந்த சம்பவமும். ஒரு பெற்றோர்கள் பெரியவர்களை வந்து அசிங்கப்படுத்தி பேசியிருக்காரு அவரு. அதற்கு போக்சால அந்த பொட்டப்பிள்ளையை தப்பா பேசுறது போக்சால அவர் உறுதிக்கு வைங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் 2 காலில் சுட்டதுனால இவரோட சொத்து மொத்தத்தையும் பறிமுதல் பண்ணி அவருக்கு 10 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுங்க. 2 காலில் சுட்டதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? 10 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும். அவருக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கணும். இதை நீங்கள் செய்யற வரைக்கும் உணர்வுள்ள மானவுள்ள நாடார்கள் போராடுவோம். இதை வந்து செய்ய வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. தமிழக அரசு சாதி கயிறை கட்டி கொண்டு தெரியும் காவல்துறை ஆய்வாளர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இந்த சாதி வரி காவல்துறை அதிகாரிகள் இதே வேலையை மறுபடியும் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு மணிகண்டனா இருக்கலாம், நாளைக்கு யாரும் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியாது. அதனால மாணவர்களுக்கு சாதி கயிறு கட்டக்கூடாதுன்னு ஒரு தடை போடுறீங்களா? அதே தடையை உங்ககிட்ட இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், குறிப்பா காவல்துறையில் இருக்கவங்களுக்கு தடை போடுங்க. அதெல்லாம் செய்ய முடியாம, எதுவுமே செய்யாம சும்மா தற்பெருமைக்காக பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லி அப்பாவிகள் மீது வீண்பழி போடாதீர்கள். நீங்க சொல்ற மாதிரி அவர் கல்வி வியாபாரினா ஏற்கனவே ஏதாவது ஒரு வழக்கு அவர் மேல இருக்கிறத காட்டுங்க. அவரை தாக்குனாங்க, அடிச்சாங்க அப்படின்னா அவர் பெரிய பாக்ஸரு, அவர் எப்படி அவர் தாக்கி இருப்பாரு, அடிச்சிருப்பாரு? அவர் சாதாரண விவசாயி. பொய் சொல்றது அள வேண்டாமா? உங்க பித்தளை எடுத்து அள வேண்டாமா? 2 காலில் சுட்டதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? 2 காலில் சுட்டதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? 2 காலில் சுட்டதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை என்ன பண்ண முடியும்?